வணக்கம். இப்பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தாண்டிக்குடி. பழனியிலிருந்து தாண்டி குதித்த முருகன் தாண்டிக்குடி திருத்தலத்தின் அதிசயம். குன்றிலிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். இந்த பழமொழிக்கு உயிர் கொடுக்கும் தலங்களில் ஒன்றுதான் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் அமைந்துள்ள தாண்டிக்குடி ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில். இந்த தலம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தெரியுமா? முருகப்பெருமான் தன் தெய்வீக வீரியத்தால் பழனி மலையில் இருந்து தாண்டி குதித்து வந்த இடம் என்பதே இதன் பெருமை. இடும்பனும் இரு மலைகளும். தெய்வீக வரலாறு. ஒரு காலத்தில் அகத்திய முனிவரின் சீடரான இடும்பன் சிவபெருமானின் கட்டளையின்படி கைலாயத்திலிருந்து 2 மலைகளை, சிவகிரி மற்றும் சத்திகிரி, தன் தோள்களில் சுமந்து தெற்கே கொண்டு வந்தான். அந்த 2 மலைகளில் ஒன்று இன்று நாம் தரிசிக்கும் பழனிமலை, மற்றொன்று இன்றைய தாண்டிக்குடி மலை. இடும்பன் அந்த மலைகளை தூக்கி வந்து இங்கு இறக்கி வைக்க முயன்றபோது அந்த இடமே தெய்வீக சக்தியால் நிறைந்த புனித தலமாக மாறியது. முருகனின் தாண்டல். தாண்டிக்குடி உருவான கதை. ஒரு நாள் முருகப்பெருமான் இடும்பனை நோக்கி பழனி மலையிலிருந்து இந்த மலைக்கு எப்படி வரலாம் என்று கேட்டார். அதற்கு இடும்பன் தாண்டி குதிக்க வேண்டும் என்று பதிலளித்தான். அந்த வார்த்தை சாதாரணமல்ல. முருகப்பெருமான் உடனே தன் தெய்வீக வேகத்தால் பழனி மலையிலிருந்து இந்த மலைக்கு ஒரே தாண்டலில் குதித்தார். அந்த நிகழ்வு நடந்த இடமே தாண்டிக்குடி என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் அந்த பெயர் தாண்டிக்குடி என்று மருவியது. இன்றும் காணக்கூடிய தெய்வீக சாட்சியும் முருகன் தாண்டி குதித்த அந்த தருணத்தின் சாட்சியாக பாலமுருகனின் பாதச்சுவடுகள் இன்றும் அங்கே காணப்படுகின்றன என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அது வெறும் கதையல்ல, பக்தியின் உணர்வை உணர்த்தும் தெய்வீக அனுபவம். இயற்கையை உருவாக்கிய தெய்வ சின்னங்கள். முருகப்பெருமான் வந்த இடத்தில் அவரது அடையாளங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? அங்கே உள்ள பாறைகளில் வேல், மயில், சேவல், பாம்பு இவற்றின் வடிவங்கள் இயற்கையாகவே உருவாகி இருப்பது இந்த தலத்தின் இன்னொரு அதிசயம். 1400 அடி உயரத்தில் சுரக்கும் சுனை இந்த கோயிலின் மிகப்பெரிய சிறப்பு. மலை உச்சியில் 1400 அடி உயரத்தில் எப்போதும் சுரந்து கொண்டிருக்கும் சுனை நீர். இந்த சுனை நீரை முருகனின் பாதத்தில் வைத்து வணங்கி குடித்தால் கர்ப்பப்பை பிரச்சனைகள் நீங்கும், குழந்தை பேறு கிடைக்கும், நீண்ட நாள் நோய்கள் குணமாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. திருவிழாக்கள் மற்றும் வழிபாடுகள். ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நாளில் இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. அன்றைய தினம் முருகன் ராஜ அலங்காரத்தில் அருள் பாலிப்பார். குறிப்பாக ஆடி கிருத்திகை மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படும் திருவிழா. தேரோட்டத்தில் வரும் முருகனை தரிசித்தால் பிள்ளைப்பேறு கிடைக்கும், வாழ்க்கை தடைகள் நீங்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். கோயிலின் மற்ற சிறப்புகள். இந்த தலத்தில் இடும்பன், நவக்கிரகங்கள், பைரவர், விநாயகர் ஆகியோருக்கு தனிச்சன்னதிகள் உள்ளன. மேலும் விபூதி குழியில் இயற்கையாக உருவாகும் விபூதி பிரசாதமாக வழங்கப்படுவது இந்த தலத்தின் அற்புதமான தனிச்சிறப்பு ஆகும். நன்றி, வணக்கம்.